சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் இதயத்தில் வாசம் செய்யும் நீ எப்படி நல்லதொரு வாழ்வை அடையாமல் போவாய்? சற்று உற்று நோக்கிப்பார். என் பாதச் சுவடுகள் உன் இல்லத்தில் தெரியும். என் நேரமும் என்னையே நினைத்திருக்கும் உன்னை நான் எப்படி மறப்பேன்? நீ என்னையே நினைத்து வேண்டி நிற்பதை அறியாமல் போவேனோ? என்னை வணங்கும் உன் இரு கரங்களை என் கரங்களால் தழுவி ஆறுதல் கூறினேன். உணர்ந்தாயா? என்னிடம் உன் மனதை முழுமையாக அர்ப்பணித்துவிடு. என்னை உணர முடியும். உன் அருகில்தான் நான் அமர்ந்திருப்பதை உன் மனக்கண்களால் நீ பார்க்க முடியும். எல்லாம் முடிந்து விட்டது போல் சோர்ந்து போகாதே. எல்லாம் கைமீறி விட்டதாக எண்ணதே. உனக்கான காலமும் நேரமும் கனிந்து விட்டது. கனிந்து வரும் நேரத்தை அனுபவிக்க தயாராக இரு. உற்சாகம் பொங்க உனது வாழ்நாட்களை நீ கொண்ட உள்ளாய். கொண்டாட போகும் நாட்களை எண்ணி சந்தோஷப்படு. எதையோ இழந்ததைப் போல் வாடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதையே சிறப்பானதாக மாற்றி திரும்ப பெறுவாய். அனைத்தும் பல மாற்றங்களுடன் உன் கையில் வந்து சேரும். அதை தவற விடாமல் அனுபவி. எதை நோக்கி உன் ஏக்கங்கள் இருந்தனவோ அவைகள் அனைத்தும் உனக்காக ஏங்கி உன்னை நாடி வரப்போகிறது. நிகழ்காலம் வீணாக செல்கிறது என நினைக்காமல் வாழத் தொடங்கு. உன் சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். மாற்றத்தை உன்னிடத்தில் இருந்தே தொடங்கு. உன் திறமைகள் தானாக வெளிப்படும். பிறரை பற்றிய குறைகளை எண்ணி வருந்தாதே. காலம் அனைத்தையும் மாற்றும். அதற்கான பலம் வாய்ந்தது. உனக்கான பொன்னான நேரம் தொடங்கிவிட்டது. இனி நடக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து ஆச்சரியப்பட உள்ளாய். உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களுடன் முன்னேற உள்ளது. பயன்படுத்த வேண்டிய நேரங்களை எல்லாம் பிறரை பற்றி சிந்தனையிலும் பிறரை பற்றிய குறைகளை கண்டறிவதிலும் உன் மனதை புண்படுத்தி அவர்களை பற்றிய சிந்தனையிலும் கலைத்து விடாதே. எதிர்மறையான சிந்தனைகளை நினைத்து கொண்டு நீ வாழ வேண்டிய வாழ்நாட்களை இழந்து விடாதே. நல்ல எண்ணங்களும் நல்லவர்களை பற்றிய சிந்தனைகளும் தான் உன் வாழ்நாட்களில் நிரம்பியிருக்க வேண்டும். உன் வாழ்வானது முற்றிலுமாக நல்ல மாற்றங்களுடன் மாற வேண்டுமானால் உனது எண்ணத்திலும் செயலிலும் நன்மைகள் பல நிறைந்திருக்குமாறு பார்த்துக்கொள். முடிந்தவைகளாக இருக்கட்டும். பிரச்சனை என்ற சொல் கூட உன் மதியில் நீ நினைக்காத அளவிற்கு உன் எண்ணமும் செயலும் திசை திரும்ப வேண்டும். அது எப்படி முடியும் என்று கேட்காதே. முதலில் நீ செய்ய வேண்டியது உன் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக தீர்மானித்துக்கொள். எங்கே செல்கிறோம் என்பது தெரியாமல் பயணித்தால் எதற்காக போராடுகிறோம் என்று தெரியாது. உன் தற்போதைய பிரச்சனை நினைத்து கொண்டு இருக்காதே. ஒரே விஷயத்தை பற்றி நினைக்காமல் உன் மனதை சற்று மகிழ்ச்சியாக இருக்குமாறு வைத்துக்கொள். நீ ஆனந்தமாக இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பதையும் தான் அப்பா நான் விரும்புகிறேன். தற்காலிக பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து உன் மனதை நீ வருத்தி கொள்ளாதே. ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.